நாங்க இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ண போறதுனால, பாப்பா யூஸ் பண்ண நல்ல கண்டிஷன்ல இருக்கிற ட்ரெஸ், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாத ட்ரெஸ், அவங்களோட டாய்ஸ்லாம் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோல வந்து நான் ஷேர் பண்ண போறேன். யுகேவ பொறுத்தவரைக்கும் ரீயூஸ் பண்றதுக்கும், ரீசேல் பண்றதுக்கும் நல்லாவே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக நெறைய ஆப்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் வந்து Facebook மார்க்கெட் பிளேஸ்ல நல்ல கண்டிஷன்ல இருக்கிற பொருட்கள்லாம் வந்து அங்க சேல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கம்மி விலைக்கு வாங்கிக்கலாம். அப்படி இல்லன்னா யுகே பொறுத்தவரைக்கும் தெருவுக்கு தெரு நெறைய வந்து நம்ம டொனேட் பண்றதுக்கு ஷாப்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு ஷாப்க்கு தான் இன்னைக்கு பாப்பா யூஸ் பண்ண ட்ரெஸ், அதுக்கப்புறம் நல்ல கண்டிஷன்ல இருக்கிற டாய்ஸ், அதுக்கப்புறம் என்னோட வின்டர் ஜாக்கெட்னு எல்லாத்தையும் டொனேட் பண்றதுக்காக போறோம். ஸோ நம்ம அங்க டொனேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ட்ரெஸ் அதுக்கப்புறம் டாய்ஸ்லாம் வந்து கம்மி விலைக்கு வந்து சேல் பண்ணுவாங்க. கம்மி விலைக்கு சேல் பண்றதுனால காசு கம்மியா இருக்கவங்க தான் அங்க போய் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படின்லாம் இல்ல. சில பேர் டொனேட் பண்ணிட்டு அங்கிருந்து கூட பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாங்க. இது வந்து ஒரு காமனான விஷயம் யுகே பொறுத்த வரைக்கும். நாங்க டொனேட் பண்ணதுக்கு பாப்பாக்கு வந்து ஒரு டாய்ஸ்லாம் கூட குடுத்து அனுப்பிச்சாங்க. ஸோ இது வந்து ரீசைக்கிள் பண்ண மாதிரியும் இருக்கும். அதுக்கப்புறம் கம்மி விலைக்கு நம்ம வந்து ப்ராடக்ட்ட வாங்குன மாரியும் இருக்கும். இந்த விஷயம் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.